ஹாய், இன்னைக்கு நம்ம ரொம்ப டேஸ்டியான ஆட்டுக்கால் பாயா எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். ஆட்டுக்காலை நல்லா க்ளீன் பண்ணி வச்சுருக்கேன். இப்போது அதை ஒரு குக்கரில் போட்டுக்கோங்க. ஆட்டுக்காலுக்கு தேவையான மிளகாய்த்தூள், மஞ்சத்தூள், உப்பு, இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டு தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றி 8லேருந்து 10 விசில் வரைக்கும் விடலாம். விசில் வரட்டும். அதுக்குள்ளே நம்ம ஒரு மிக்ஸி ஜாரில் பாதி தேங்காவை நல்லா கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கலாம். கொஞ்சம் கேஷ்யூ நட், சோம்பு, மிளகெல்லாம் சேர்த்து கொஞ்சம் தண்ணி விட்டு நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம். ஒரு பாத்திரத்தில் எண்ணெய் ஊற்றி ஹோல் கிராம் ஸ்பைசஸை போட்டுக்கலாம். ஒரு வெங்காயம், கருவேப்பிலையை சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். வதங்கின பின்னாடி கொஞ்சம் உப்பு சேர்த்து 2 பச்சை மிளகாவை 2 கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. ஒரு பழுத்த தக்காளியை கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. கொஞ்சம் வெந்த பின்னாடி மஞ்சத்தூள், இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. மிளகாய்த்தூள், தனியாத்தூள், கரம் மசாலா, மிளகுத்தூள் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ண பின்னாடி நம்ம அரைச்ச பேஸ்ட்டை சேர்த்துக்கலாம். கொஞ்சம் தண்ணி விட்டு நல்லா கொதிக்க விடுங்க. நல்லா கொதிச்ச பின்னாடி கிண்டி விட்டுட்டு நம்ம வேக வச்ச ஆட்டுக்காலை தண்ணியோடு அப்படியே சேர்த்துக்கலாம். மூடி போட்டு ஒரு 10 நிமிஷம் வேக விடலாம். கடைசியாக மல்லித்தலை போட்டு இறக்கிடலாம். நம்ம காரசாரமான ஆட்டுக்கால் பாயா ரெடி. சுட சுட இட்லியோட ஆட்டுக்கால் பாயா நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க. ஓகே, பாய். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.